போலீஸ் அனுப்புனா நான் பயந்துருவேன் நினைச்சியா? உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ. இனிமே நான் உன் கூட வாழ மாட்டேன். நீ சொல்லுங்க, ஏன் இப்ப மட்டும் அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க? அந்த ஆள் கேக்குற மாதிரி டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துறவா? சொல்லுங்க. உனக்கு அவன் மேல கோபம் இருக்கு, நீ அவனை பழி வாங்கணும்னு நினைக்கிற, அதெல்லாம் சரி. ஆனா சட்ட ரீதியா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது ஆனந்தி. நம்ம 2 வழியில இதை ஹேண்டில் பண்ணலாம். ஒண்ணு, உன் குழந்தைதான் முக்கியம்னு நினைச்சு அதுக்கு தேவையான சொத்தை வாங்கலாம். சரவணனை டிவோர்ஸ் பண்ணி. அப்படி இல்லைன்னா கான்ஜுகல் ரைட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது உன் புருஷன் உன் கூட வந்து சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும்னு நீ கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அதுக்கு சரவணன் பதில் சொல்லியே ஆகணும். அப்படி பதில் சொல்லலைன்னா அவன் மேல நம்ம கேஸ் போடலாம். ஆனா எதுவா இருந்தாலும் லீகலா ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும். சரவணா அந்த பொண்ணு வீட்டுல ஒரு பர்டிகுலர் பீரியடாவது இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவன் இத்தனை நாளா அந்த பொண்ணு கூட ஒரே வீட்டுல வாழ்ந்திருக்காங்க நம்ம ப்ரூவ் பண்ணி லீகலா ப்ரொசீட் பண்ண முடியும். யோசிச்சு சொல்லு. டேக் யூர் டைம். நீங்களும் யோசிங்க மீனாட்சி. வீட்டில் எல்லாரும் கலந்து பேசி எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு யோசிச்சு சொல்லுங்க. சரி பானு, நான் யோசிச்சு சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். சரி, நாங்கள் கிளம்புறோம். நான் வேணா ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை பரவாயில்ல, நாங்கள் போய்க்கிறோம். ஷூர்? ஆமாம்மா. வரோம். வா. சொல்லுங்க சார். சரவணன், நடக்கிற பிரச்சனைகளை பார்க்குறப்போ உங்கள் மனைவி சும்மா விடுற மாதிரி தெரியல. ஸோ நாம் ஏதாவது ஒரு தீர்மானமான முடிவை உடனே எடுத்தாகணும். உடனே ரொம்ப எளிமையாக ஏதாவது ஒரு கோயிலில் உங்கள் கல்யாணத்தை முடிச்சாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? சட்டப்படி நானும் ஆனந்தியும் இன்னும் பிரியல. That is going to take one whole year. இன்னைக்கு கோர்ட்ல அப்பீல் பண்ணா கூட சட்டப்பூர்வமா கிடைக்க 1 வருஷம் ஆகும். அப்படியானா உங்க மனைவி ஆனந்தி மியூச்சுவல் டைவர்ஸுக்கு ஒத்துக்குவாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி பார்த்தா இது சாதாரணமா முடியற விஷயமா தோணல. சார் இப்படி இருக்கும்போது நானும் நட்டாஷாவும் எப்படி கல்யாணம் பண்றது? சட்டப்படி பண்ணல சரவணா, சம்பிரதாயப்படி பண்றோம். நீங்க கணவன் மனைவியா வாழணும்னா நீங்க நடாஷா கழுத்தில் தாலி கட்டணும். அப்ப இத வச்சு அவங்க பிரச்சனை பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியாம தானே பண்றோம். ஒருவேளை தெரிஞ்சிட்டா? தெரிஞ்சா என்ன? நாம கல்யாணம் செஞ்சத சட்டத்துக்கு முன்னாடி சொல்ல போறது இல்ல. ஏதாவது ஒரு எவிடன்ஸ் அவங்க கையில கிடைச்சிட்டா? உங்களுக்கு நடாஷாவை கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? பாருங்க சரவணன், நாங்க படிச்சவங்க மாடர்னா வாழ்றவங்க, அதுக்காக கலாச்சாரம் இல்லாதவங்க இல்ல. எத்தனை நாளைக்கு தான் எங்க வீட்டுல எந்த உறவும் இல்லாம தங்க வச்சுக்க முடியும் உங்களை? இதெல்லாம் தாண்டி நீங்களும் ஸ்டடி மைண்ட் உள்ள ஆள் இல்லை. நான் கொஞ்சம் யோசிக்கணும் சார். அது வரைக்கும் நீங்களும் நடாஷாவும் ரகசியமா குடும்பம் நடத்தணும்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, நான் நடாஷாவுக்கு அப்பன், மாமா கிடையாது. உங்க கல்யாணத்தை உடனே வெளியூர்ல பண்றோம். நிறுத்துங்க. இந்தாங்க. வா. வா. இல்லக்கா, உள்ள அம்மா இருப்பாங்க, எனக்கு பயமா இருக்குக்கா. என்ன பார்த்தா ரொம்ப கோவப்படுவாங்கக்கா. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ வா. வான்னு சொல்றேன்ல, வாங்குறேன்ல.
நீ உட்காரு, நான் வரேன். கவிதா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏய் எங்கடி வந்த இந்த வீட்டுக்கு? ஓடி வெளியில, ஓடி வெளியில. என்னமா பண்றீங்க? அவளே பாவம் நொந்து போயிருக்கா. எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா அந்த வீட்ல? எதுக்குமா தேவையில்லாம நீங்க வேற கஷ்டப்படுத்துறீங்க? ஏய் தப்பு பண்ணது இவ. அத விட்டுட்டு இன்னும் எனக்கு புத்திமதி சொல்லி கிடக்குற. இந்த பாரு பாரு, இப்ப கூட பாரு, கல்லு மாதிரி நின்னு கிடக்குறா. அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா ஒரு வார்த்தை சொல்றத பாத்தியா? திமிர் பிடிச்சவள. ஓடி அம்மா, ஓடில. அம்மா அம்மா. ஏய் அன்னைக்கு என்ன பேச்சு பேசுன? எல்லாம் எனக்கு மறந்துட நினைச்சியா? இந்த பாருமா, நீ வேணா மறந்துடலாம், ஆனா நான் மறக்க முடியாது. எல்லா விஷயமும் ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கும். அடி மனசுல அப்படியே ரணமா இருந்துகிட்டு இருக்கு. போடி போடி வெளியிலங்கறல என் கண் முன்னாடி நிக்காத, சா வச்சிரோம். போடி போடி. என்னம்மா என்னம்மா என்ன பண்றீங்க? பெருசா அந்த சட்டி மூஞ்சிக்காரி வளர்மதி உங்க அக்கா அக்கான்னு பேசி நடந்த. இப்ப அந்த அக்கா பின்னாடியே போக வேண்டியதானே? இப்ப எங்க போனா அவ? போடி போடி வெளியில போடி. அம்மா வேண்டாம்மா. அம்மா, நான் பண்ணது தப்புதாம்மா. உன் பேச்ச கேட்காம என் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தது தப்புதாம்மா. பெரிய தப்புதாம்மா. அதுக்காக தான் இப்ப நான் நல்லா அனுபவிக்கிறேன். அவன் சரியான ஆள் கிடையாதுமா. நான் ஏமாந்துட்டேன்மா, நான் ஏமாந்துட்டேன். அவன் சொத்துக்காக என்ன தினமும் கொடுமைப்படுத்துறாமா. நான் உன் பேச்ச கேட்காம போனது என் தப்புதாம்மா. என்ன மன்னிச்சிருமா. ஏய் ஏய் விடுறீ கால, விடுறீனா? விடுங்கறல விடு. அம்மா அம்மா ஏய் அன்னைக்கு என்ன நான் சொன்னேன்? கவனிரு. நான் சொன்னேன்ல, வேணாம் வேணாம் தலைப்பாடம் அடிச்சிட்டேன்ல. நீ கேட்ட என் பேச்ச? எல்லாரையும் ஏமாத்திட்டு அந்த பாம்பாட்டி அவன் மூஞ்சோ முகரையும் அவன் பின்னாடி ஓடனல்ல. அம்மா விடுங்கம்மா அவள. இப்ப 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 அனுபவிச்சுட்டு வந்து நிக்கிறல்ல? சொல்லுடி, நிக்கிறல்ல? ஏய் இது பாரு, என் அனுபவத்துல சொல்றேன்டி, என்ன வயிறறிய வச்சல்ல, நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. நல்லாவே இருக்க மாட்டே, நாசமா போயிடுவேன். சொல்றேன், நல்லாவே இருக்க மாட்டேன். எத்தனை பேர் அசிங்கப்பட்டிருக்கோம்? என்ன மட்டும் அசிங்கப்பட்டிருக்கீங்க? ராஜேந்திரன, மீனாட்சிய, இந்த ஊரையே மதிக்கிற மாப்பிளைய எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு ஓடனல்ல. ஏண்டி இன்னைக்கு வந்து இப்படி நீலி கண்ணீர் விட்டா நான் வந்து வா மகளேன்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டு போய் நினைச்சியா? சிறுப்பாளி அடிப்பேன். போடி வெளியில. சிறுப்பாளி அடிப்பேன். போடி வெளியில. போடிங்கறல. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. நீ சும்மா இரு சாந்தி. யாரையும் மதிக்காம 10 காசு கூட பெருமானம் இல்லாதவனோட ஓடனால தேவையில்லாம இன்னைக்கு வந்து இங்க எதுக்குமா நிக்கிறா இவ? இவ்வளவு முடிவு பண்ண வாழ்க்கை தானே நாமள தேடி வச்சோம். அவளையே பாத்துக்க சொல்லுமா. போடிங்கறல. இங்க வந்து அழுத உடனே உன் அக்கா மீனாட்சி இருக்கிறாள்ல, அவ ஒரு இழிச்ச வாய்ச்சி ஏமாளி, அவ எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை ஏத்துப்பா நினைச்சு கிடக்குறியா? மவளே, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அம்மா போடி வெளியில. போடி. ஐயோ அம்மா 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 விடுங்க. அவளா இங்க ஒண்ணு வரல, நான் தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். அவ இங்க வரதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டா. அம்மா கோச்சுக்குவாங்க, நான் இங்க வர மாட்டேன்னு சொன்னா. நான் தான் தைரியம் சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தேன். எதுக்குமா தைரியம் சொன்ன? எதுக்கு தைரியம் சொன்ன? இது என்ன மடமா? வர்றவங்க பூரா தங்கிட்டு போறதுக்கு? திட்டம் போட்டுட்டு அவ இஷ்டப்படி ஆடுவா, அதுக்கப்புறம் ஓட்டிடுவா. அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இவ அக்கா சித்ரான்னு ஒருத்தி இருக்கிறாள, நல்ல இடம் நினைச்சு தானமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். முதல்ல அண்ணனுக்குன்னு அவளை பார்த்து பேசி முடிச்சோம். அதுக்கப்புறம் அவ என்ன சொன்னா, ஐயோ அம்மா நான் அவர் தம்பியை தான் லவ் பண்றேன்னா. சரி நல்ல மாப்பிள்ளையாச்சே, நல்ல குடும்பம் நினைச்சு தானே கல்யாணம் பண்ணி வச்சோம். அவன் என்னடான்னா அந்த பரதேசி அவன் ஒரு பக்கம் ஆடுறான். கேடுகிட்ட ஒரு பிச்சைக்காரனை போய் இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவன் என்னடானா ஒரு பக்கம் ஆடின்னு கிடக்குறான். ஐயோ போதண்டா சாமி, போதும் போதும் போதும். மடி இவங்களையெல்லாம் உட்காத்தி வச்சு சோறு போடுறதுக்கு நீ ஒன்னும் சத்திரம் நடத்திக்கிட்டு இல்லம்மா. மரியாதை அவளை வெளியில போ சொல்லு. அவளை பார்க்க எனக்கு ஆத்துல அப்படியே பத்திக்கிட்டு வருது. போ சொல்லு மரியாதை வெளியில. ஓடின்ற. ஐயோ அம்மா
ஐயோ அப்படிலாம் பேசாதீங்கம்மா. அவளே பாவம் ரொம்ப நொந்து போய் வந்திருக்கா. இன்னும் ஏமா அவளை கஷ்டப்படுத்துறீங்க? என் மனசு நோக்குற மாதிரி நடந்துக்கிட்டா இல்லம்மா, அப்புறம் என்ன வாயை பொத்திட்டு இருக்க சொல்றியா? ஏய் இத பாரு, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? இவளை கூட்டிட்டு வந்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட்டிட்டு வந்து நின்னா என்ன அர்த்தம்? அம்மா நான் என்ன சொல்றேன்? வேண்டாம் வேண்டாம் தாயே, வேண்டாம். நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். சொல்லாமே எல்லாத்தையும் புரிய வச்சுட்டேன். பாரு, இனிமே நீ இந்த வீட்டுக்கு யார வேணாலும் கூட்டிட்டு வந்துக்கோ. அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன். நான் போறேம்மா. என்னால உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் போறேம்மா, நான் போயிடுறேன். எங்க கொஞ்சம் போற? வேண்டாம்க்கா, அம்மா சொல்றதுதான்க்கா கரெக்ட். யாரு பேச்சையும் கேட்காம நான் போனதுக்கு எனக்கு நல்லா வேணும்க்கா. நான் போயிடுறேன்க்கா. ஏய் இது பாரு. ஏய் ஏய் இத பாரு, வெற்றி அவள சும்மா என்னமோ நடிச்சிட்டு கிடக்குறா. நீ அதை நம்பிட்டு கிடக்குறியா? போடி வெளியில போடி. நான் போறேன். நான் சொல்றது சொல்றேன்ல. நான் சொல்றது கேட்பியா மாட்டியா நீ? இது ஏன் வீடு தானே? இந்த வீட்ல நான் முடிவு பண்ண கூடாதா? நீ இங்க தான் இருக்கிற, புரியுதா? என்ன ஆனந்தி? பானு சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, சட்ட ரீதியா போனீங்கன்னா அவரை பிரியறது தான் ஒரே வழியா இருக்கும். இதுல நீ மட்டும் இல்ல ஆனந்தி, இதுல உன் குழந்தையும் சம்பந்தப்பட்டிருக்கு. அவனையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ முடிவு எடுக்கணும். அவனுக்காக தான் நான் இவ்வளவு நாள் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இல்லன்னா அந்த ஆளை ஒரு வழி பண்ணிட்டு நானும் வேற முடிவு எடுத்திருப்பேன்க்கா. ஆனா இப்ப என்னால எதுவும் செய்ய முடியலையே. கொஞ்சம் பொறுமையா இரு ஆனந்தி. இன்னும் எத்தனை நாள் தான் நான் பொறுமையா இருக்கிறது? இவ்வளவு நாள் அவன் கூட இருந்ததை நினைச்சு 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 அழுதுகிட்டு இருக்கேன். ஆனா ஆனா அவ கூட போய் சந்தோஷமா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கான். இந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் எத்தனை நாளைக்கு நான் சும்மா இருக்கிறது சொல்லுங்கக்கா. நீங்க யாரு போய் பேசினாலும் வர மாட்டேங்கிறான். அவன் அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டு பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கா. அவ அவங்க செய்யறதெல்லாம் பாத்துக்கிட்டு என்ன வாய் மூடிக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? இங்க பாருங்க அக்கா, இப்படி எல்லாத்துக்கும் பொறுமையா இருக்கிறதுனாலதான் அவன் யாரையும் அனுப்பி இங்க வந்து சொத்துல பங்கு கேட்டுட்டு இருக்கான். சரி, நீ போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்ட. உன்னால ஏதாவது பண்ண முடிஞ்சதா? நிரூபிக்க முடியலல்ல? அவனும் அவளும் ஒன்னா வாழறாங்கன்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியலல்ல? அப்ப இதுக்கு என்னதாக்கா முடிவு? அவன் கேக்குற மாதிரி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருவா. நான் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் சொல்லல. என்ன வேற என்ன? இங்க பாருங்க, நான் அத மட்டும் செய்ய மாட்டேன். என் உயிரே போனாலும் அந்த மனுஷனுக்கு டைவர்ஸ் கொடுக்கவே மாட்டேன். அவன் என்ன தூக்கி போட்டுட்டு அவ கூட அவளை ஈஸியா சந்தோஷமா வாழ்ந்துட முடியாது. இங்க பாரு ஆனந்தி, உன்னை யாரும் இப்ப டிவோர்ஸ் பண்ண சொல்லல. கொஞ்ச நாள் விட்டு பிடிக்கலான்னு தான் சொல்றேன். முடியாதுங்க. இப்ப விட்டு அப்புறம் எப்பவுமே முடியாது. அவனை என்ன பண்ற பாருங்க. ஆனந்தி, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. முடியாதுங்க. யோசிச்சுக்கிட்டே இருந்தா என்னால அவனை எதுவுமே செய்ய முடியாது. நான் அவனை விட மாட்டேன். ஏய் ஆனந்தி, ஆனந்தி அவசரப்படாத, நான் சொல்றேன்ல. ஆனந்தி நில்லுங்கறல்ல. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? என்னாச்சு? அவ என்னமோ முடிவு எடுத்துட்டு அவசரமா வெளியில கிளம்புறா இப்போ. என்ன ஆனந்தி, என்னாச்சு? இனிமே இதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது.
உங்க தம்பி செஞ்ச அட்டகாசெல்லாம் பொறுத்த வரைக்கும் போதும். என்ன ஆனந்தி இது? நீங்க பாருங்க, ஏன் கண்ணு முன்னாடி அந்த ஆள் இன்னொருத்தியோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறது என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. உங்க தம்பி பண்ற அட்டகாசம் எல்லாம் போதும். என்ன ஆனந்தி சொல்ற நீ? அவர் என் கண்ணு முன்னாடி இன்னொருத்தியோட வாழ்றதை என்னால ஏத்துக்கவே முடியாதுங்க. இது பாருமா, எங்களுக்கு ஒரு நிலைமை புரியாம இல்ல. நாங்களும் எங்களால என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆமா செஞ்சீங்க. என்னத்த செஞ்சீங்க? ஒண்ணுமே இது வரைக்கும் நடக்கலையே. மீனாட்சி பானுவை பார்த்து பேசிட்டு வந்தால, அவளும் சட்டப்படி என்ன செய்யணுமோ சொன்னா இல்ல. இப்ப அதை பத்தி எல்லாம் நீ யோசிக்கணும் இல்ல. ஒண்ணு பிரியறதுன்னு முடிவு பண்ணிட்டா டைவர்ஸ் பண்ணிடு, இல்ல சேர்ந்து வாழணும்னா அதுக்கான சூழ்நிலை வர வரைக்கும் காத்துக்கிட்டு. அந்த உத்தம புத்திரனோட வாழ்றதுக்கு நான் என்ன காத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அப்ப டைவர்ஸ் கொடுத்துட்டு போக வேண்டியது. என்ன நக்கலா போச்சு உனக்கு? என் வாழ்க்கை எல்லாரும் கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சுல. அந்த ஆள் என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டால. வச்சுக்கிற அவனை ஒரு கை பாத்துடுறான். ஆனந்தி, எங்க போற இப்ப நீ? வேகமா உங்க தம்பிக்கு ஆப்பு வைக்க போறேன். எங்க போற இப்ப நீ? வேகமா உங்க தம்பிக்கு ஆப்பு வைக்க போறேன். எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிற அளவுக்கு அந்த ஆளை என்ன கொண்டு வந்து விட்டுட்டால. நான் யாருன்னு அவனுக்கு புரிய வைக்கிறேன். அவசரப்படாத ஆனந்தி. நீங்க அப்படியே ஓரமா உட்காந்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு யோசிங்க. அவன் அதுக்குள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணி பேரம்பத்தியெல்லாம் பெத்து கொண்டு வந்துருவான். இன்னைக்கு நான் அவனுக்கு கொடுக்க போற அடியில என் கால்ல வந்து விழுவான். ஏய் ஆனந்தி, ஆனந்தி எங்க போறா? நில்லுமா. வைஜெயந்தி. என்னம்மா சொல்ற? ஆமா மேடம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனா நீங்க அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுத்த மாதிரி தெரியலையே. இதோ பாருமா, நாங்க ஆக்ஷன் எடுக்கலன்னு எதை வச்சு சொல்றீங்க? நான் அன்னைக்கு சரவணனை கூப்பிட்டு தெளிவா விசாரிச்சுட்டேன். அவன் அந்த பொண்ணுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றான். அந்த பொண்ணு வீட்டுல நான் ஃப்ரெண்ட்லியா தான் தங்கி இருக்கேன். மத்தபடி அந்த பொண்ணுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றான். நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்றான். இது விஷயமா நான் பானு கிட்ட கூட டிஸ்கஷன் பண்ணிருக்கேன். அவங்களும் கிளியரா எல்லாத்தையும் சொன்னாங்க. ஆனா அவனுக்கு எதிரா எந்த ஆதாரமும் இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுமா. அவங்க கல்யாணம் பண்ணிக்கலனா கூட அவங்க சேர்ந்து வாழ்றாங்கங்கிற ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தா கூட போதும். சரவணன் மேலயும் அந்த பொண்ணோட ஃபேமிலி மேலயும் நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனா இப்ப அவங்க மேல தப்பு இருக்கிற மாதிரி எந்த விஷயமும் இல்லையா ஆனந்தி? மேடம், நீங்களும் சரி பானுவும் சரி சட்டத்தை பத்தி மட்டும்தான் பேசுறீங்க. என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். அந்த நாசமா போனவனால இன்னைக்கு நான் நிலை குலைஞ்சு நிக்கிறேன் மேடம். அந்த ஆள் வந்து எனக்கு ஒரு நியாயம் சொல்ல வேண்டாமா? சரிம்மா, என்ன செய்ய சொல்ற? எனக்கு உன் நிலைமை நல்லா புரியுது. ஆனா அவன் மேல எந்த குற்றமும் இல்லாம நம்ம இமிடியேட்லியா எதுவும் செய்ய முடியாது. இல்லனா மினிமம் அவன் உன்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறான், இல்ல அடிச்சு கொடுமைப்படுத்துறான்னு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா அவனை தூக்கி உள்ள போடலாம். ஆமா மேடம், அந்த ஆள் என்கிட்ட வரதட்சணை கேட்டான். என்ன சொல்ற நீ? ஆமாங்க மேடம், அந்த ஆள் முதல்ல என்கிட்ட 50 லட்சம் ரூபாய் கேட்டாரு. நீ தர முடிஞ்சாத்தா, அப்படி இல்லன்னா நான் அவகிட்ட பணத்தை வாங்கிட்டு அவ கூடவே போறேன்னு மிரட்டினாரு மேடம். அது மட்டும் இல்ல மேடம், எல்லாரும் முன்னாடியும் அந்த ஆள் என்ன மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சான். என் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு என்ன கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டினா மேடம். என்ன மட்டும் இல்ல மேடம், எங்க அப்பாவு கூட மாமனார்ன்ற மரியாதை கூட எல்லாமே அடி அடின்னு அடிச்சுட்டாரு மேடம். இதுக்கெல்லாம் சேர்த்து அந்த ஆள் மேல நான் கேஸ் கொடுக்கலாம்ல? என்ன மேடம் யோசிக்கிறீங்க? ஏன் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க. அப்பா கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க.
சொல்லுங்க. பானு, அந்த பொண்ணு ஆனந்தி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா. அவ புருஷன் மேல வரதட்சணை கேஸ் கொடுக்கணும்னு சொல்றா. அதான் நான் என்ன பண்ணணும்னு கேக்குறதுக்காக கால் பண்ணேன் பானு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? மேடம் நீங்க இருங்க, நான் இப்போ உடனே ஸ்டேஷனுக்கு வந்து பாக்குறேன் மேடம், நேர்ல வரேன். ஓகே பானு, வாங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன். ஷூர் ஷூர், தேங்க்யூ. என்னங்க மேடம்? கொஞ்சம் இருமா, வெயிட் பண்ணுங்க.